ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி செய்கிறது ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் 2 முழு பூண்டு எடுத்திருக்கேன். அண்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் மிளகு, 2 டீஸ்பூன் போல் சீரகம், இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புளி ஒரு கொஞ்சம் எவ்வளோ தேவையோ எவ்வளோ உங்களுக்கு ரசம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளியை ஊற வச்சுலாம். ஸோ புளியை வந்து நான் ஊற வச்சிட்டேன். அதோட கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன். கரைக்கும் போதே நீங்கள் பெருங்காயம் போட்டு கரைச்சிங்கன்னா சூப்பராக ஸ்மெல்லாம் நல்லா கும்மன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். நம்ம கடுகு சேர்த்துடலாம். ஸோ இது ஸ்பெஷலி ஃபார் பேச்சுலர்ஸ், பிகாஸ் தக்காளி ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ மிளகு அண்ட் சீரகம் கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வேறு சாம்பாரோ காரக்குழம்பு எதுவுமே தேவையில்லை. ரசத்துலேயே லைக் முட்டை இல்லைன்னா எதனா பொரியல் இருந்துச்சுன்னா இல்லை வத்தல் இருந்துச்சுன்னா அதோடையே நீங்கள் சூப்பராக ஊறுகாய் இருந்துச்சுன்னா அதோடையே சாப்பிட்றலாம். காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டுக்கலாம். கருவேப்பிலை அண்ட் இப்போதான் முக்கியமானது, இந்த அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, மிளகு சீரகம் அண்டு பூண்டு, இதையும் இதுக்குள்ளேயே ஆட் பண்ணிடலாம். அண்டு மஞ்சள் எல்லாமே எண்ணெயிலே வந்து வதக்கிக்கணும். அதோட பெருங்காயம், எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். ஸ்மெல் வைஸே உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது சூப்பராக இருக்கும். இதோட இதை கரைச்சிடலாம். நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஃபுல்லாக வைக்கல ஃப்ளேமு. ஸோ இந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். ஸோ இது உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இந்த பவுல் ஃபுல்லாக தண்ணியை வந்து ரசத்தில் சேர்க்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ரசம்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ தக்காளியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப குட்டி சைஸாக தான் இருக்குது, அதனால் 4 தக்காளி எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாச்சு. இதை அரைச்சிடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி அரைச்சி இதுலேயும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அதையும் நம்ம ஊற்றிடலாம். அடுத்தது கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, நல்லா இதை ஒரு வாட்டி கலக்கி எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் இருக்கா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொதி வரும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் மோஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. பட் ஏன் ஸ்டைலில் வந்து நான் நல்லா கொதிக்க விடுவேன். பிகாஸ் கீழே அடியில் இருக்கிற அந்த மிளகு சீரகம் பூண்டு எல்லாமே நல்லா கொதிக்கும் போது அதோட எசன்ஸ் வந்து நல்லா ரசத்தில் வந்து இறங்கும். ஸோ இந்த மாதிரி கொதிக்க விடுங்க, தப்பே கிடையாது. ஸோ நான் இந்த மாதிரி கல்யாணம் ஆகி புதுசில் போகும்போது நல்லா கொதிக்க விட்டு பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கேன் அத்தைக்கிட்ட, இந்த மாதிரியெல்லாம் கொதிக்க விடக்கூடாதுன்ட்டு. பட் இது பெங்களூர் ஸ்டைல், பொதுவாகவே பெங்களூரில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அண்ட் இந்த ரசம் சாப்பிட்றதுக்காகவே நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த நிறைய ஃபேன்ஸில் ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட பாஸ் அன்பர் அண்ணா தான். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரசம். ஸோ அவருக்கு எப்போல்லாம் ஃபீவர் வந்துடுமோ
ஃபோன் பண்ணிட்டு தங்கச்சிமா நான் வந்துட்டுருக்கேன், ரசம் வச்சுட்டு எனக்கு ஒயிட் ரைஸ் வச்சு கொடுத்துருடா, ஃபீவராக இருக்குது அப்படின்னு நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போவார். ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேணான்னா ஒரு மூடி வச்சிடலாம். ஸோ சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.